Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 1st July 2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவுன்சிலிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சுது. 29/6/2025 மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும், இன்னும் சொல்லப்போனால் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலும், இதுவரைக்கும் 72,943 அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த ஸ்லைடில் அதையும் காமிச்சிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேச ஹைகோர்ட் இந்தூரில், அது மட்டும் இல்லாமல் உஜ்ஜைனில் வழக்கு தொடுத்த மாணவர்களுக்கு, அதாவது பவர் ஃபெயிலியர்னால் எக்ஸாம் சரியாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு வழக்கு தொடுத்த மாணவர்களுக்கு ரீநீட் கண்டக்ட் பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதை ஏற்கனவே நேற்று நைட்டு 11 o'clock வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இதுவும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட், நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங் அப்டேட்ஸ், MBBS அட்மிஷன், செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS படிப்புகளுக்கு நிகழாண்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியே காமிச்சிட்டேன். நிகழாண்டில் 72,943 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா MBBS BDS படிப்புகளுக்கு நிகழாண்டில் 72,943 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் 65% கூடுதலாக இம்முறை விண்ணப்பங்களை மாணவர்கள் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ESIC KK நகர் சென்னை, இந்த கல்லூரிகளில் 5,200 MBBS இடங்கள் உள்ளன. அதில் 888 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15%க்கு போயிடும். இது தவிர சுயநிதி கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 3,450 இடங்களும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 550 இடங்களும் MBBS படிப்புகளுக்கு உள்ளன. மொத்தமாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்த்து 9,200 MBBS இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதில் 496 இடங்கள்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படுகிறது. BDS இடங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது, அதில் 250 இடங்களும், தனியார் கல்லூரிகளில் 1,900 இடங்களும் உள்ளன. அதில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 126 சீட்டு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அதன்படி நிகழாண்டில் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது விண்ணப்ப பதிவு 6ஆம் தேதி தொடங்கியது. 29ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி வரை அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 30,000க்கும் மேற்பட்டோரும், அரசு ஒதுக்கீட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜ், ஆல்சோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், இது எல்லாத்துலேயும் சேர்ந்து 42,000க்கும் மேற்பட்டோரும் விண்ணப்பித்தனர். மொத்தமாக 72,943 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை கணினி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்துட்டு இதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் கணினி முறையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும்.
அப்படின்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படலாம் அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலமாக தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து கலந்தாய்வு தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது அதற்கு முன்னதாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மத்திய பிரதேச ஹைகோர்ட்டு அங்கே கேஸ் ஃபைல் பண்ண, அதாவது மழையின் காரணமாகவும் பவர் ஃபெயிலியர் காரணமாகவும் வழக்கு தொடுத்த மாணவர்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே ஏதாவது ரேங்க் லிஸ்ட்டில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அந்த மாணவர்களுக்கு தான். அப்போ அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைந்தபட்சம்தான். அதனால் ரேங்க் லிஸ்ட்டில் பெருசாக மாற்றம் இருக்காது, ஆனால் மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய தரவரிசை பட்டியல், அதாவது மெரிட் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டும் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக சொல்லிடலாம். அதாவது கவர்மெண்ட் காலேஜுக்கான க்ளோசிங் மார்க் கேட்டகரி வைஸாக என்ன, ரேங்க் என்ன, கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கு என்ன க்ளோசிங் மார்க் இருக்கும், ரேங்க் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன க்ளோசிங் மார்க் இருக்கும், அதே போல் மைனாரிட்டிக்கு எவ்வளவு, மற்ற கோட்டாக்கெல்லாம் எவ்வளவு, 7.5க்கு எவ்வளவு அப்படிங்கிற எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் தனித்தனியாக வந்துடும். ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளவு, எல்லாமே தனித்தனி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும். கலந்தாய்வு தேதியும் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஹோல்டு நீட் ரீடெஸ்ட் ஃபார் எக்ஸாமினிஸ் ஹிட் பை பவர் அவுட்டேஜ். அதாவது இடியின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் இந்தூர் மற்றும் உஜ்ஜைனில் பவர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக இருந்தது. அதனால் மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு சிரமப்பட்டனர். அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜையும் என்டிஏ கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அந்த மாணவர்களுக்கு, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3/5/2025க்கு முன்னாடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு ரீநீட் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கோரியிருக்காங்க. மேற்கொண்டு என்டிஏ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். என்டிஏ இதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா, இல்லை என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதா அப்படிங்கிறத கூடிய விரைவில் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம SAPVS யூடியூப் சேனலில் அதை பற்றிய அப்டேட் நம்ம உடனுக்குடனாக கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.